வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஈரான் புறப்பட்டுச் செல்கிறார். பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் இதுவரை 25,000 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு பாப்பிலோமா வைரசுக்கான தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக வெளியான செய்திகளுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. தைவான் நாட்டின் புதிய அதிபராக திரு லாய் சிங் தே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி ரங்கிரெட்டி இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஈரான் புறப்பட்டுச் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இடம்பெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல், மக்கள் தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு என்பது சமூகத்திற்கான கடமை என்று பிரதமர் அலுவலகத்திற்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், பெருநிறுவனங்களுக்கான சமூக பொறுப்புணர்வு திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவுற்றுள்ளதாக கூறினார். நிறுவனங்களின் பங்களிப்பு காரணமாக இத்திட்டத்தின் மூலம் 25,000 கோடி ரூபாய் இதுவரை நிதியாக திரட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தில் எதிர்கால செயல்பாடுகள் மற்றும் அதன் வெற்றி குறித்து விவாதிப்பதற்காக இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த கருத்தரங்கில் 30 புதிய தொழில் முனைவு நிறுவனங்களும் 30 சமூக அமைப்புகளும் கலந்து கொண்டுள்ளன. எல்லைப் பகுதிகளில் சாலை கட்டமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் தற்காலிக பணியாளர்களுக்கான குழு ஆயுள் காப்பீட்டு திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அபாயகரமான பணியிடங்கள், மருத்துவ வசதி இல்லாத இடங்கள் மற்றும் பணி ரீதியான சுகாதார பாதிப்புகள் போன்ற இடர்கள் காரணமாக உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களை கருத்தில் கொண்டு இந்த காப்பீட்டு திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைதூர பகுதிகளில் பணிபுரியும் தற்காலிக தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் அவர்களது நலன்களை கருத்தில் கொண்டு இந்த காப்பீட்டு திட்டம் அமைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியின் போது உயிரிழக்கும் தற்காலிக பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகையாக 10 லட்சம் ரூபாய் வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. நடப்பாண்டின் 2வது காலாண்டில் 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு பாப்பிலோமா வைரசுக்கான தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்களின் வெளியான தகவல்கள் தவறான மற்றும் யூகத்தின் அடிப்படையிலானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பாப்பிலோமா வைரசுக்கான தடுப்பூசி செலுத்தும் திட்டம் குறித்து மத்திய அரசு இதுவரை எவ்வித முடிவையும் எடுக்கவில்லை என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு குறித்து சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், மாநில அரசுகள் மற்றும் பல்வேறு சுகாதார துறைகளுடன் தொடர்பு கொண்டு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2வது சர்வதேச ஆயுஷ் மாநாடு மற்றும் கண்காட்சி துபாய் உலக வர்த்தக மையத்தில் நேற்று தொடங்கியது. அறிவியல் இந்தியா மையம் மற்றும் ஆயுஷ் அமைச்சகம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாடு மற்றும் கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் ஆயுஷ் மருத்துவ முறைகளான ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. தொற்றா நோய்களிலிருந்து பாதுகாப்பது குறித்தும் அவற்றுக்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. குறைந்த செலவிலான மருத்துவ சிகிச்சைகள் மூலம் நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகள் ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற 14வது இந்திய அமெரிக்க வர்த்தக கொள்கை அமைப்பின் கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளை அதிகரிப்பதுடன் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது.
சர்வதேச வர்த்தகத்தில் பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும் 2023 ஆண்டில் இவ்விரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் $200 பில்லியன் கடந்துள்ளது. பல்வேறு துறைகளில் வர்த்தக நடவடிக்கைகளை மேலும் அதிகரிப்பது என பரஸ்பரம் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தைவான் நாட்டின் புதிய அதிபராக திரு லாய் சிங் தே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜனநாயக முற்போக்கு கட்சியைச் சேர்ந்த அவர் 40%த்திற்கும் கூடுதலான வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குவாமின்டாங் கட்சி வேட்பாளர் ஹாய் யூ ஹி 33% வாக்குகளையும், தைவான் மக்கள் கட்சி 26% வாக்குகளையும் பெற்றுள்ளன. மூன்றாவது முறையாக ஜனநாயக முற்போக்கு கட்சி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபல கர்நாடக இசை பாடகரும் பத்ம விருதுகளை பெற்றவருமான டாக்டர் பிரபா ஆத்ரே மாரடைப்பால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 92. அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். கர்நாடக சங்கீதத்தில் சிறந்து விளங்கியதற்காக அவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை அவர் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்களின் பயன்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் தாங்கள் பலனடைந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார். என் பேர் விஜயா. நான் திருவள்ளூர் மாவட்டம். மோடி ஐயா 6000 ரூபாய் தரது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. விவசாயம் பண்ணுறேன் 20 வருஷமாக. அதுக்கு களை எடுக்க, மருந்து வாங்க எல்லாத்துக்கும் பயன்படுது. மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் பயன்கள் குறித்து அஞ்சலக ஊழியர் எடுத்துரைத்தார். நான் ஸ்வேதா, பிபிஎம் பாலவேடு பிஓ. இந்த முகாம் மூலயமா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸை பற்றி நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இது நம்ம விழிப்புணர்வு மூலயமா நிறைய பேர் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நாங்கள் எதுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம். இது எதுக்காகனா 10 வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைகளுக்காக நம்ம இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 10 வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைங்களுக்கு ஏன்னா நம்ம இப்போ போட ஆரம்பித்தாதான் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 21 வயசு வரும்போது அவங்களோட படிப்பு செலவுக்கோ இல்லை அவங்க திருமண செலவுக்கோ வந்து இது நம்ம கை கொடுக்கும். அதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டம் தான் இது. வந்து வட்டி விகிதம் வந்து 8.2%. அதனால் வந்து மக்கள் இதில் நிறைய பேர் சேர்ந்து பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக இதில் நம்ம டெபாசிட் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்தி முடிச்சிருக்கோம். நேபாளத்தின் லும்பினி மாகாணத்தில் உள்ள ராப்தி ஆற்றில் பயணிகள் பேருந்து கவிழ்ந்ததில் ஏற்பட்ட விபத்தில் 2 இந்தியர்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். 23 பேர் காயமடைந்தனர். தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து நேபாள்கஞ்ச் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணியர் பேருந்து ராப்தி ஆற்றின் மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி ரங்கிரெட்டி இணை சீனாவின் லியான் வேங்கெங் வாங்சாங் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஈரான் புறப்பட்டுச் செல்கிறார். பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் இதுவரை 25,000 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு பாப்பிலோமா வைரஸுக்கான தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக வெளியான செய்திகளுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது.
தைவான் நாட்டின் புதிய அதிபராக திரு லாய் சிங் தே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி ரங்கி ரெட்டி இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.